ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, இன்று நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த ஒரு பெண் புலவர் பற்றி தான் பேச போகிறோம். அவங்க பெயர் கேட்ட உடனே நம்ம மனசு முழுக்க ஒரு மரியாதை தோன்றும். அவர் தான் நம்ம ஔவையார். ஔவையார் என்ற பெயர் சொல்லும்போது உங்கள் மனசில் என்ன வருது நண்பர்களே? அறம் செய்ய விரும்பு, தீயினால் சுட்ட புண்ணாரும், அந்த மாதிரி பழமொழிகளா அல்லது நம்ம ஆத்தி சுடி படித்த அந்த சின்ன வயசு நினைவுகளா? அதுதான் ஔவையாரின் மந்திரம். ஒரு வரியில் வாழ்க்கை முழு பாடத்தையும் சொல்லிட்டாங்க அவங்க. ஔவையார் ஒரு புலவர் மட்டுமல்ல, அவங்க ஒரு ஞானி, ஒரு அம்மா, ஒரு ஆசிரியர். அவங்க எழுதிய வரிகள் 100 ஆண்டுகளாக கடந்து வந்தாலும் இன்னும் அந்த ஒளி நம்ம காதில் முழங்குது. ஔவையார் யார் என்ற கேள்விக்கு வரலாறு சொல்லுது, அவங்க சங்க காலத்தில் வாழ்ந்தவங்க. சில வரலாற்றாசிரியர்கள் சொல்கிறாங்க, ஔவையார் என்று ஒரே ஒருத்தர் இல்லை, பல தலைமுறைகளில் பல பெண் புலவர்கள் அந்த பெயர் எடுத்தாங்க. ஆனால் எது உண்மையாக இருந்தாலும் அவங்க சொன்ன வார்த்தைகள் மட்டும் எப்போதும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கு. அந்த காலத்தில் ஒரு பெண் எழுத்தாளர், ஒரு பெண் புலவர், அது சாதாரண விஷயம் இல்லை நண்பர்களே. அந்த சமூக பெண்ணை வீட்டுக்குள்ளேயே கட்டுப்படுத்திய காலம். ஆனால் ஔவையார் அந்த எல்லைகளை கடந்து தமிழுக்கு ஒரு புதிய உயிர் கொடுத்தாங்க. நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துக்கு அவங்க ஒரு உயிரூட்டல். அவங்க எழுதிய நூல்களை இன்னும் குழந்தைங்க படிக்கிறாங்க, பெரியவர்கள் வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஔவையார் சொல்கிற சொற்கள் எல்லாம் எளிமையாக இருக்கும், ஆனால் அந்த எளிமைக்குள்ளேயும் ஒரு ஆழமான தத்துவம் இருக்கும். அதனால தம் மக்கள் அவங்க சொல்ல நூலாக எடுத்துக்கிட்டாங்க. நம்ம ஒவ்வொருவரும் ஔவையாரிடமிருந்து ஒரு விஷயமாவது கற்றுக்கலாம். அது அன்பாக இருக்கணும், அறம் செய்யணும், அல்லது பிறரை மதிக்கணும். அவங்க வாழ்க்கை அதையே சொல்லுது. அந்த மாதிரி ஒரு பெண் நம்ம தமிழ் மரபின் அடையாளமானது. அது நமக்கு தானே பெருமை நண்பர்களே. ஒரு சில குழந்தைங்க பருவத்திலிருந்தே சிறப்பு இருக்கும் இல்லையா? சில பசங்க சின்ன வயசுலேருந்தே புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, ஆழமான சிந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நல்ல மனம், பெரியவங்களை போல பேசுகிற புத்தி எல்லாம் காணலாம். அப்படிப்பட்டவர் தான் நம்ம ஔவையார். அவங்க சின்ன வயசுலேருந்தே தமிழை காதலிச்சவள். அவங்க வீட்டிலேயே பெரியவர்கள் பாடுற பாட்டை கேட்டா. அதில் ஒரு சொல், ஒரு உச்சரிப்பு அவளை கவர்ந்து.